2008 வந்து அந்த பீஜிங் ஒலிம்பிக்ஸ் வாஸ் மை கேம் சேஞ்சிங் மூமெண்ட் என் லைஃப்பில். இந்துவில் வந்து தேர் மேக் ஒன் பிக் காலம் ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டுமே. ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ அழகழகாக இருக்கும். டீம் கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் இல்லாமல் இந்த வாட்டர் போலோ அதுமாதிரி ஃபென்சிங் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கா அது. ஸோ அப்போ ஆரம்பித்த ஃபேசினேஷன் தான். படத்தில் கேமராமேன் அசிஸ்டன்ட் கேமராமேனாக போகிறது ஏன்னா கேமரா இருந்தாலும் அங்கே போய் நின்றுவேன். ஃபோர்த் அசிஸ்டன்ட்னாலும் சரி. ஃபஸ்ட் இயர் முடிக்கும் போது எனக்கு ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஒன் நியூஸ் பேப்பர். 2 years ஒர்க் பண்ணேன். அப்படியே ஐ காட் பிளேஸ்டு. நான் ஃபஸ்ட்டு சிக்மா லென்ஸ் ஒன்று வாங்கினேன். 150-600 எஃப் வேரியபிள் அப்பேச்சர்னு நினைக்கிறேன். அது வாங்கி கொடுத்தா என் ஒய்ஃப் தான் எனக்கு. அன்றைக்கி எடுத்த ஷார்ட்ஸ் தான் எனக்கு இந்த லெவலில் அப்ரிஷியேஷனாக இருக்கட்டும், அவார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த லென்ஸ் ஆரம்பிச்சது தான். 10 years 5 years நான் வச்சுருக்க ஐடியாஸ் என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி வந்து எல்லாருக்குமான ஒன்றா இருக்கணும். லைக் Everyone, welcome to another episode of Through the Lens presented by Sigma India. I am Ananya and today we have an award-winning sports photographer, photojournalist and media entrepreneur Mr. Pugal Murugan. Welcome sir. ஹாய் வெனன்யா. ஸோ வெனன்யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் யர் டைம். கேன் வி நோ யுவர் ஏர்லி ஸ்டேஜில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி தான் வந்து உங்களோட கெரியர்னு டிசைட் பண்ணீங்க? இட் வாஸ் அரௌண்ட் 2008. ஏன்னா அப்போது நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது எல்லா பசங்களுமே இப்போ வரைக்குமே பேப்பர் வந்து படிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், மீடியா காலம் லாஸ்ட் பேஜ் போயிடுவோம்ல. ஸோ அப்போது ஃபஸ்ட் அந்த ஃபேசினேஷன் வந்து அங்கே ஆரம்பிச்சது. பட் 2008 வந்து அந்த பீஜிங் ஒலிம்பிக்ஸ் வாஸ் மை கேம் சேஞ்சிங் மூமெண்ட் என் லைஃப்பில். அப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைம். ஏன்னா அப்போ 2008 சொல்லி பெரிய ஒரு விஷயம் பேசப்பட்டு சைனாவில். ஸோ வந்து அப்போ வந்து இந்துவில் வந்து தேர் மேக் ஒன் பிக் காலம் ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டுமே. ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ அழகழகாக இருக்கும். லைக் இந்த மெயின் ஸ்ட்ரீம் கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் இல்லாமல் இந்த வாட்டர் போலோ அதுமாதிரி ஃபென்சிங் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கா அது. ஸோ அப்போ ஆரம்பித்த ஃபேசினேஷன் தான். 2008 ஐ வாஸ் மோர் ஃபேசினேட். அந்த 2008 ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆகணும், ஃபோட்டோகிராஃபர் ஆகணும். ஸோ அதுக்கான முயற்சி அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ காலேஜ் வந்து எப்படி நீங்கள் டிசைட் பண்ணீங்க சார்? லைக் சப்போர்ட் இருந்துச்சா இந்த சைடு போகணும்னு சொல்லும் போது, ஆர் வாஸ் இட் அகேன்ஸ்ட் எவ்ரி திங்? நீங்கள் விஸ்காம் படிச்சிங்களா? இல்லை. ஓகே. ஸோ விஸ்காம் படிச்சா யாருக்கும் வீட்டில் வந்து அக்செப்ட்லாம் பண்ண மாட்டாங்க சீக்கிரம். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். ஸோ நானே தான் அந்த டைமில் ஒரு காலேஜில் போயிட்டு சேர்ந்து விஸ்காம் படித்தேன். ஏன்னா விஸ்காம் படித்தா தான் நம்மளால நம்ம ஐடியா கிடைக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்படி தான் என்னோட காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் இயர் முடிக்கும் போது எனக்கு ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஒன் நியூஸ் பேப்பர். நியூஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு பேப்பரில் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். இன்டர்னாக ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியே 2 years ஒர்க் பண்ணேன். அப்படியே ஐ காட் பிளேஸ்டு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு இன்னும் கூட ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபின்றது வெளியே தெரியல. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னது? இப்போது ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது அது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபீல்டு. இந்த கேன்ஸ் எப்படின்னா லென்ஸில் கேமராஸால் ரொம்ப காஸ்ட்லி வாங்க முடியாது. ஆன் மை ஸ்டேஜஸில் 2014 ஒரு மேட்ச் கவர் பண்ண எனக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. சரி எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது சொல்லிட்டு நான் போய் ஷாப்பாக கேட்கலாம். சார் இந்த கடையெல்லாம் கேட்பாங்களா, இப்போ கேமரா ஒன் டே ஹையர் பண்ணுவோம்ல, எதை கேட்டாலும் 5000 7,000 தான் சொல்கிறேன். அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லை. ஸோ சார் இது சார் எனக்கு லாங் லென்ஸ் சார் ஒன்று சொல்லுங்கள் சார். தம்பி சிக்மா இருக்குப்பா 1P600 அதை நீ ட்ரை பண்ணு. இவ்வளோ சார் அது 1200 rupees. சரி அதை கொடுங்கண்ணா வாங்கணும். ஆனால் அப்போ இந்த மைண்ட்ஸ் எப்படி தான் வந்து ஓகே நம்ம வந்து அதர் லென்ஸ் எடுத்தால் தான் நம்ம ஷூட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்போ பெரிய ஒரு நேம் இருக்கும். ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்யூஷன் மாதிரி ஒரு விஷயம். அன்னைக்கு எடுத்த ஷார்ட்ஸ் தான் எனக்கு இந்த லெவலில் இப்போ நான் ஷூட் பண்ணுறதுக்கான நான் எனக்கு வர அப்ரிஷியேஷனாக இருக்கட்டும், அவார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த லென்ஸ் ஆரம்பிச்சது தான். அப்போ எனக்கு சிக்மான்னு எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அஃபோர்டபுளாக ஒரு ப்ரைஸில் கிடைக்கிது தான் எடுத்துன்னு போகணும். ஆனால் சாமானியதாக இருப்போம் நம்ம ஒரு நார்மல் கிளாஸ் பீப்புளுக்கு இப்படி அஃபோர்டபுளான ஒரு லென்ஸை வாங்க முடியும். அதே மாதிரி குவாலிட்டிலையும் அந்த கம்பேஷன் இருக்கும்ல, அது எங்கேயுமே மாறாது. எந்த ஈவெண்ட்ஸ் போனாலுமே சிக்மா லென்ஸ் இல்லாமல் நான் போக முடியாது. அது வந்து ஸ்மால் லென்ஸாக இருந்தாலும் சரி எப்பவுமே பேக்கில் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கீ ஒப்பீனியன் லீடர்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டலுக்கு ஹையர் பண்ணியிருக்கீங்க சிக்மாலேருந்து. இப்போ வந்து இதில் ஒரு ரொம்ப ரெக்கக்னைஸ்டு ஒரு பொசிஷனில் வந்து இப்போது சிக்மா கூட டைப்பில் இருக்கும் போது ஹவு டு யூ ஃபீல்? எனக்கு இது கிடைக்கும்னு நினச்சி நான் பண்ணலை. ஓகே சொன்னால என் ஜேர்னி எப்போ ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து வேறு விஷயமா போகும்போது எனக்கு கிடச்சிது. அது என் லைஃபாக மாறுச்சு. ஸோ எப்போ போனோம் எனக்கு சிக்மா வில் ஆல்வேஸ் சப்போர்ட் மீ பேக் எண்ட்லேருந்து எப்போவே எதுவாக இருந்தாலும். ஆனால் அதே சிக்மா லென்ஸ்னா தே ஃபவுண்ட் மீ, தே ஈஸிலி ஃபைண்ட் பெஸ்ட் பீப்புள்ஸ், தே நோ ஹவ் டு ஹேண்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ அதாவது ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் டே டூ லென்சஸ். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேணாம். பட் அது அவங்க ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. கம்ஃபர்டபுளாக பண்ணுறது அவங்க இருக்குல்ல, அதுதான் இதெல்லாம் ஆகும்னு நினச்சி பண்ணல. பட் அதுவே ஆயிடுச்சு. அப்படியே ஆயிடுச்சு. டெஸ்டினி எக்ஸாக்ட்லி கரெக்டான வேர்டுன்னு சொல்லலாம்.
ஓகே. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபினாலே மேல் டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் ஹவ் திஸ் ஃபீல்ட் இஸ்? ஆமா. இல்ல மேல் டாமினன்ஸ்ன்றது எல்லா இடத்துலயுமே இருக்கும். ம். அது எந்த Obviously. ப்ரொஃபஷன் போனாலுமே நம்ம அத ஃபேஸ் பண்ணுவோம். பட் ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கு. ம். அதுலலாம் சொல்ல முடியும் இருக்கு. ஆனா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகுது. ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து மிஸ் பிரதீக்ஷான்னு சொல்லி ஷி இஸ் ஃப்ரம் பெங்களூர். ஷி இஸ் ஒன்லி ஃபோட்டோகிராஃபர். ஃபீமேல். ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர் இந்தியால. டாமினன்ஸ் இருக்கும். பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் எத்தனை காலமா ஃபீமேல் அந்த வுமன்ன்றவங்க வந்து அந்த டாமினன்ஸை உடச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ அது இந்த ஃபீல்டில் நடக்கும். ஒரு ரிமார்க்கபிள் ஃபோட்டோன்ட்டு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இத்தனை ஃபோட்டோஸ் நீங்க எடுத்ததுல வந்து ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு ஃபோட்டோ. அது நான் எப்படிங்க சொல்லுவேன் என் ஃபோட்டோவை நானே. இல்ல உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல? எனக்கு இல்லை என் ஒய்ஃபுக்கு பர்சனல் ஃபேவரட். ஓகே. எம்எஸோட ஃபோட்டோ லைக் எம்எஸ் வந்து திரும்பி பார்க்குற மாதிரி ஒன்று இருக்கும். பேக்கில் ஃபுல்லாக அந்த பொக்கே எஃபெக்டில் ஒன்று அப்போ ஃப்ளாஷ்லாம் தூக்கிட்டாங்க. எம்எஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படியே பிரகாசமாக பேக்கில் ஃபுல்லாக பொக்கேவாக வந்து ஒரு மாதிரி திரும்பி பார்க்குற மாதிரி ஷார்ட். அது வந்து நிறைய ரேப்பர்ஸ்லாம் வந்துச்சு அந்த ஃபோட்டோ. அது அதையும் ஒய்ஃபுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் என் ஃபோட்டோஸில். ஸோ உங்க மேரேஜ் லைஃப்குள்ள கொஞ்சம் போகலாம். ஸோ உங்க ஒய்ஃப் வந்து எப்படி உங்க இப்போ இருக்கிற இதுக்கு சப்போர்ட்டிவா எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க? ஏதாவது அவங்கள பத்தி சொல்ல முடியுமா? நான் ஃபஸ்ட்டு சிக்மா லென்ஸ் ஒன்று வாங்கினேன். 150-600 எஃப் வேரியபிள் அப்பேச்சர்னு நினைக்கிறேன். அது வாங்கி கொடுத்தா என் ஒய்ஃப் தான் எனக்கு. ஓ. லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு நான் எனக்குன்னு ஓனாக கேமராக்குள்ளே லென்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன் என் ஒய்ஃப். காலேஜ் போன டைமில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் என்னப்பா இதான் போய் எனக்கு இந்த லென்ஸு போதும்ப்பா, நான் சமாளிச்சிடுவேன், ஐ கேன் புஷ் இட் அப். உடனே அவள் என்ன பண்ணான்னு தெரியல, ஏதோ வாங்கி கொடுத்தா. இன்னும் லென்ஸ் இருக்குது. அது அந்த லென்ஸ் வச்சு நான் வந்து ஐபிஎல்லாம் எடுத்தேன். எல்லாமே பெரிய பெரிய லென்ஸ் வச்சிருப்பாங்க. பட் இந்த லென்ஸ் ஷூட் பண்ணும்போது எனக்கு இந்த லென்ஸ் வச்சு தான் ஐ காட் பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். இல்லை எல்லா ஸ்போர்ட்டும் பிடிக்கும். ஓகே. டென்னிஸ் ஏன் எனக்கு பிடிக்கும்னா அந்த டைமில் தான் நான் வந்து புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணேன். ஓகே. டென்னிஸ் இன் ஸ்லோ மோஷன் சொல்லிட்டு புக் ஒன்று. அது வந்து WTA அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸ் டென்னிஸ் ஒன்று நம்ம சென்னையில் பண்ணாங்க 2022 நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த லீக் திருப்பி நம்ம சென்னை நடத்துகிறோம். அப்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டென்னிஸை வந்து திருப்பி நடத்துகிறாங்க. டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பம்ப்டப்பான ஒரு ஸ்போர்ட். ஸோ அதை திருப்பி பண்ணும்போது ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட். இப்போ புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ண ஐடியா இல்லை. பட் நான் ரொம்ப ஃபுல் எல்லா ஈவனும் கவர் பண்ணேன். எல்லா மேட்சும் கவர் பண்ணேன். ஒரு மேட்ச் விடலை. காலைல போனால் இவனை ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் புக்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கிடச்சி புக்காக பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் காப்பி வாஸ் கிவன் டு டெப்யூட்டி சிஎம். அதுக்கு அந்த டைமில் நம்ம புஷ் பண்ணது மிஸ்டர் பரத் குமார்னு சொல்லிட்டு வாஸ் மை குரு. பரத்குமார், பரத்குமார், பாஸ்கர் சாய், விஜயானந்த் சார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் அந்த புக்குக்கு ரொம்ப நீ பண்ணுன்னு சொல்லி அந்த பேக்ல புஷ் பண்ணி பண்ணு போகலன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணேன். ஸோ ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டா நீங்க இருந்திருக்கீங்களே. ஸோ ஹவ் வாஸ் இட் லைக்? அது எப்படி பிகின் ஆச்சு? இல்லை அந்த ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்கு? டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணோம். அது வந்து கோவிட் டைமில் பண்ணோம் டாக்குமெண்ட்ரி. ஓகே. அப்போ வந்து இந்த கோவிட் பாடிஸ்லாம் வந்து அவங்க இது பண்ணுவாங்க, பரி பண்ணுற மாதிரி. பலி பண்ண மாட்டாங்க, புதைச்சிருவாங்க. ஓகே. என்ன டேர்ம் தெரியல இங்கிலீஷில். அது பண்ணுவாங்க. இதெல்லாம் சொசைட்டி பார்க்கலையோ அதை காமிக்கிறது தான் ஃபோட்டோகிராஃபரோட முக்கியமான ஜாபாகவே இருக்கும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மள வந்து அப்ஸ்கில் பண்ணும். ஸோ ஐ ஆக்சுவலி சா த ஃபோட்டோ நீங்கள் காமிச்சது. உங்களுக்கு அந்த லைஃப் த்ரெட்னிங் மொமெண்ட்டில் வந்து உங்களுக்கு பயமா இல்லையா? நம்ம இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கண்டேஜியஸான டிசீஸ் இருக்குது, அந்த பர்சனுக்கு பக்கத்தில் நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த மொமெண்ட்டில் வந்து உங்களுக்கு பயமா இல்லை இல்லை? நீங்கள் என்ன பற்றி சொல்கிறீங்க? அவங்க மொத்தம் 10 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா? இப்போ நான் டேஞ்சரஸாக அவங்க கஷ்டப்படுற பாயிண்ட்ல இருக்காங்களா? இப்போ நான் எடுக்கிறது வேற, ஆனால் அந்த பாடியை எடுத்து உள்ளே வைக்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். லைக் அந்த சர்க்கிளில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. ஆமாம். நான் கொஞ்சம் தள்ளிதான் இருந்தேன். ஓகே. அவங்க தான் பாடியை தூக்கி உள்ளே வச்சாங்க. ஸோ அவங்க இன்னும் டேஞ்சரஸாக அது ஒர்க் பண்ணுறாங்களே. ஸோ நான் எப்படி நம்ம வந்து அவங்களாம் பாராட்டணும். என்ன இல்லை ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு 1 or 2 அட்வைஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அட்வைஸும் உங்கள் கொடுங்க. ஜேர்னிலேருந்து? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் நான் வச்சிருக்க ஐடியாஸ் என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி வந்து எல்லாருக்குமான ஒன்றா இருக்கணும். லைக் அது வந்து எப்படி வெட்டிங் இப்போ பண்ணுறாங்க ஒரு மேசிவ் வால்யூம் இருக்குல்ல, அது மாதிரி ஸ்போர்ட்ஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னோட பெரிய ஐடியா இருக்குது. அதை எப்படி சிம்பிளிஃபைடாக மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஏன்னா இப்போ பல பேர் எனக்கு கேட்குறது என்னன்னா வந்து, ஆனால் இப்படி உள்ளே வருது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வேஸ்லாம் நம்ம சொல்லணும். அது பெரிய விஷயம் இல்லை. தேர் சம் செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது, செட் ஆஃப் நியூஸ் ஏஜென்சி இருக்குது, அதோட டைப் பண்ணுறது. அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட பேசிக்ஸை நம்ம ஸ்ட்ராங் படுத்திக்கணும். நீ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம போய் ஐபிஎல் ஷூட் பண்ணணும் அவசியம் இல்லை. லோக்கல் கிரிக்கெட் மேட்சஸ், லோக்கல் கபடி மேட்சஸ், லோக்கல் ஃபுட்பால் மேட்சஸ்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ லைஃப் அங்கே தான் ஆரம்பிக்கணும். அது மாதிரி நம்ம யோசிக்கும் போது தான் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு அந்த ஸ்டார்ஸ்லாம் நம்ம கரெக்டாக அது லைன் ஆகும்.
ஸோ ஒரு நார்மல் பையனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி மேல நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லைக் இருக்குன்னா, அவங்க என்ன வந்து பண்ணணும் இதுல அச்சீவ் பண்றதுக்காக? எஸ் தேர்ஸ் அ பிக் ஸ்பேஸ். ம். பெரிய வேக்கமே இருக்கு. ஏன்னா இப்போ அவ்வளோ லீக்ஸ் வந்துடுச்சு. அப்போலாம் வெறும் ஐபிஎல் மட்டும் தான். இப்போ ஐபிஎல் மட்டும் இப்போ வந்து ஐபிஎல், WPL ஃபார் உமன்ஸ் வந்துடுச்சு. இப்போ டிஎன்பிஎல், பாண்டிச்சேரி லீக், அது ஏகப்பட்ட லீக்ஸ், ஏகப்பட்ட கேம்ஸ் வந்துருச்சு. லைக் நாட் ஒன்லி கிரிக்கெட், டென்னிஸ் லீக்ஸ் வந்துருச்சு, பேட்மிண்டன் லீக் வந்துருச்சு, ஃபுட்பால் ஐஎஸ்எல் வந்துருச்சு, கபடியில் வந்துருச்சு. அது மாதிரி ஏகப்பட்ட லீக்ஸ் இருக்குது ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்து டபுள் ஆகுது. பசங்களுக்கும் வருது, ஃபீமேல்ஸ்க்கும் வருது. இதெல்லாம் போக டீமுக்கு ஷூட் பண்ணுறாங்க. இப்போ 10 டீம் 10 டீமுக்கும் தே நீட் அ குட் ஃபோட்டோகிராஃபர். ம். தே நல்லாவே பே பண்ணுவாங்க. தே பே சம் குட் சேலரி. அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. நிறைய வந்துருச்சு. நமக்கு அது தெரியதான் மாட்டேங்குது. ஸோ எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்டிக் ஆன் யுவர் பேசிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் போய் நம்ம ஷூட் பண்ணலாம் ஃப்ரீயாக. நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், லோக்கல் டோர்னமெண்ட்டில் வந்து அது ஜாய் இருக்கும். எப்படின்னா யாருமே வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்தாலும் சொன்னால் குஷியாயிருவான் அவன். ம். அந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் நம்ம அங்கே வி கேன் ட்ரெயின் அவர் செல்ஃப். அங்கே உங்களுக்கு ஒரு நைட் நம்மள ஷேப் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அங்கே ஷேப் பண்ணதுக்கப்புறம் வி ஷுட் ஸ்டார்ட் அப்ரோச்சிங் சம் பிக் ஏஜென்சி. இப்போ நிறைய வந்துச்சு. லிங்க்டின் இருக்கு, இன்ஸ்டாகிராம். இப்போ டிஎம் பண்ணால் பாஷ் 24 ஹவர்ஸில் நம்ம இப்படியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல நம்ம எடுக்கிறோம்ல சார். இப்போ ஒரு பையன் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோக்கல் ஸ்டேடியம்ல நடக்கிற அதை வந்துட்டு ஹையர் லெவல்ல கொடுக்கும்போது பீப்புள் பார்க்குறாங்களா? அவங்க வந்து பார்க்கறது வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த பிக் ஏஜென்சிஸ் நான் சொல்றது வந்து ஃபோட்டோ செட் ஆஃப் கம்பெனிஸ் இல்லாமல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் கம்பெனிஸ்லாம் கூட அவங்க என்ன வாட்ச் பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு ஸ்கில் இருக்கா, தே ஆர் ஓகே வித் கிவிங் லென்சஸ் ஆல்சோ. நான் ஃபன் அவங்க கொடுக்குறேன். அவன் ஸ்கில் இருக்கா, அவன் என்ன, அவனோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு. ஃபுட்பால்னா ஃபுட்பால் அந்த பையனுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. அதெல்லாமே செக் பண்ண டெஃபினட்டாக எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. லைக் காலேஜ் முடிச்சுட்டு அவன் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பான். அதை வச்சு நிறைய பேருக்கு கிடைக்குது. பட் ஆனால் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இந்தியாவில் அவ்வளோ ஸ்போர்ட் இருக்கு. ப்ரோ கபடி சொல்கிறேன். ப்ரோ கபடிலாம் வந்து 10 டீமுக்கு டெய்லி ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராம் நம்ம ரீல்ஸ்லாம் போடுறோம்ல, அதுக்கு எல்லாமே அப்போ வந்து இன்னும் செலக்ட் பண்ணுறாங்க 2 மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு. கிரிக்கெட் இல்லாமல் ஃபுட்பாலில் நடக்கும் 2 மந்த்ஸ் போவோம். பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், நிறைய வந்துனே இருக்கும். ஸோ எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்போர்ட்னு வச்சிருப்பாங்களா, இல்லை தே வில் எக்ஸ்ப்ளோர் ஆல் தி ஸ்போர்ட்ஸ்? மேபி ஏதோ ஒரு ஸ்போர்ட்டில் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். பட் எல்லா ஸ்போர்ட்டும் பண்ணுறது தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம் எல்லாமே. ஸோ இதில் பெஸ்ட்டாக இருப்பாங்க, அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அப்படி பார்க்கலாம்.